நீ எப்படி இங்க இந்த ராஸ்கல் என் மேல இடிச்சிட்டு ஓடனா நீ இவனை துரத்திட்டு ஓடன சம்திங் ராங்னு நீ இங்க வந்துட்டல ராங்கா இருக்கிறத ரைட் பண்ணதான் போலீஸ் ஆபீசரா நீ இருக்கிற நான் வந்தது பொண்ணை பார்க்கத்தான் யார் அந்த திருட்டு பைய இவனா
இன்னைக்கு நாட்டுல இளைஞர்களை போத மருந்துகளுக்கு அடிமையாக்குறதுக்காக ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிற ராட்சச கும்பல்ல இவனும் ஒருத்தன். இன்னைக்கு நாட்டை குட்டிச்சோராக்குறத இந்த கும்பல் தான் சொல்லு. கரெக்ட். ஒரு பெரிய குரூப்பே இருக்கு. ஒவ்வொரு பயலையும் பங்க்சர் பண்ணணும். அது மட்டும் இல்ல, இவனுக்கெல்லாம் ஒரு தலைவன் இருப்பான். அவங்களை அடியோடு அடிக்கணும். அப்பதான் அந்த நாடு நல்லா இருக்கும். நோடோ, நானும் அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிற சக்தி. இப்ப இவன் தான் கிடைச்சிருக்கான். அது சரி, நீ எப்போ ஊருக்கு வந்த? இன்னைக்கு தான். சரி வா, இவட லாக்கப்ல தள்ளிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போலாம். சாரிடா, சாப்பாட்டுக்கு வரேன்னு மாமாவுக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன். காத்துட்டு இருப்பாரு. என்ன நீ அப்படி பாக்குற? எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க. பகல் நேரத்திலேயே வந்திருக்கீங்க. சாப்பாட்டுக்கு தான். வரலன்னா விட மாட்டியே. நானும் அப்படி பிடிவாதமா கூப்பிடல. மத்தியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துருங்க. நீ ஏன் பிடிவாதமா கூப்பிட போற? அந்த அளவுக்கு ஆசை அக்கறை என் மேல இருந்தா தானே. ஆசை அக்கறை எதுவும் இல்லாத என் கூட தான் குடும்பம் நடத்துறாரு ஐயா. அப்பா, ஒரு வார்த்தை சொன்னா 9 வார்த்தை அதுக்கு பதிலா சொல்லுவிய. அப்ப சொல்லுங்க, உங்களை சாப்பிட கூப்பிட்டது யாரு? நீங்களாவே தானே வீட்டுக்கு வந்திருக்கீங்க. உன் தம்பி, என் பிரதர் இன் லா. ஏன் தம்பியா? அப்புறம் எங்க போயிட்டாரு தோற? ஆளைய காணோம். அதத்தான் நானும் உங்ககிட்ட கேக்குறேன். அவன் எனக்கு போன் பண்ணி கரெக்டா 2 hours ஆகுது. மாமா சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுங்க, 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடலாம். அப்ப அவனை காணோம். இதெல்லாம் ஒரு கேள்வியாடி? ஜாலியா அவன் லவ்வரை கூட்டிக்கிட்டு ஹோட்டலுக்கு போயிருப்பான். This is a very nice ice cream. You like it? This is for you. Thank you. And this is for me. பாருங்க, என் தம்பியை பத்தி உங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்க. என்னால பொறுத்துக்க முடியாது. அவன் அப்படி எல்லாம் சீப்பா நடந்துக்கிறோம் இல்லைங்க. ஊருக்கு வந்ததுல இருந்து முதல்ல நானு, அப்புறம் ஜோதி, அப்புறம் நீங்க, அதுக்கப்புறம் தான் அந்த லவர். அதுவும் டைம் இருந்தா. சரி இருக்கட்டும். உங்க 2 பேரோட சகோதர பாசத்தை பத்தி எனக்கு தெரியும். அவன் எப்ப வேணாலும் வரட்டும். முதல்ல எனக்கு சாப்பாடு போடு. ஆபீஸ்க்கு போகணும், டைம் ஆச்சு. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு 1/2 hour லேட்டா போனா என்ன ஆயிடுங்கிறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜோதி ஸ்கூல்ல இருந்து வந்துருவா. எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம். நீ சொன்னதுக்காக ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்றேன். சரியா? ஐயோ, என்ன தாராளம். ஜோதி, ஒரு வேலை பண்ணலாமா? என்ன அங்கிள்? இவ ஒருத்தன் ஒன்னா சாப்பிடலாம் சொல்லிட்டு வந்தானா பாரு. இன்னும் காத்துக்கிட்டு இருக்க. நான் தயாரில்ல. என் வயிறு காயுது. ஆபீஸ் போகணும். எனக்கு சாப்பாடு போடு. சரிங்க, உங்களுக்கு உங்க வேலை முடிஞ்சா சரி. நீங்க சாப்பிட்டு போங்க. அவன் வரட்டும். என்ன நினைச்சிட்டு இருக்கான்? ஐயா, நம்ம ஜோதி யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. ஐயா, தூக்கிட்டு போயிட்டாங்களா? யாரு? எங்க? எனக்கு நீங்க என்னடா பண்ணிட்டு இருந்த? கிட்ட போறதுக்குள்ள அவங்க ஓடி போயிட்டாங்க. போகட்டும். கார் நம்பர் என்ன? மன்னிச்சிருங்க ஐயா, அவசரத்துல நான் பாக்கல. ஐயோ, இவகிட்ட எங்க பேசிட்டு இருக்கீங்க? நீங்க போய் என்கொயரி பண்ணுங்க. கொஞ்சம் பொருடி. டீடைல்ஸ் எல்லாம் கேட்க வேண்டாமா? கார் கலர் யாவது பாத்தியா? கார் கலர் வந்து கொஞ்சம் சிவப்பு, கொஞ்சம் கருப்பு. யாருன்னு பாரு. ஹலோ, நீங்க ஜோதியோட அம்மாவா? ஆமா, நான் ஜோதியோட அம்மா தான் பேசுறேன். ஜோதி எங்க இருக்கா? அனாவசியமா பயந்துடாதீங்க. போனை வச்சிடாதீங்க. ஆகட்டும், வைக்கல. நீ சொல்ல வந்தத சொல்லு. உங்களுடைய பொண்ணு ஜோதி என்கிட்ட தான் இருக்கா. நீ யாருடா? நானு புள்ள பிடிக்கிறவன். என் புருஷன் யார் தெரியல? போலீஸ் ஆபீசர்னு தெரியும். முதல்ல நான் சொல்றத கேளு. சொல்லி தொலை. எனக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா உன் மகளை விட்டுறேன். இல்ல பினிஷ். ஐயோ கடவுளே, குழந்தை விடுறதுக்கு 5 லட்சம் ரூபாய் வேணும்னு சொல்றாங்க. போனீங்க கூட. டேய், யாரா நீ? நான் யார் தெரியுமா உனக்கு? போலீஸ் தோரணையை விட்டுடு. கேஷ் கொடுக்க தயாராயிரு. சரி, என் பொண்ணு எங்க இருக்கா? இங்கதான் இருக்கா. என் பக்கத்திலே இருக்கா. பேசு. டாடி டாடி. அம்மா ஜோதி. ஜோதி, நான் மம்மி தாமா பேசுறேன். என்ன திருடன் தூக்கிட்டு வந்துட்டான். ஹலோ ஹலோ, கேட்டுக்கிட்டியா? பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. சரியா? நானே கொண்டு வந்துடுறேன். எங்க வரணும் சொல்லு. நீ வர வேண்டாம், நானே வந்துடுறேன். பணத்தை கொடுத்துட்டு பொண்ணை வாங்கிக்க. ஹலோ ஹலோ, ஸ்டூபிட். கண்ட்ரோல் ரூம் இருக்க. புத்தி இருக்கா உங்களுக்கு? நீங்க போன் பண்ண வேண்டாம், ஒண்ணும் பண்ண வேண்டாம். நீங்க போன் பண்ணது தெரிஞ்சு அவன் குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுத்திட்டா? சரி, திடீர்னு 5 லட்சம் ரூபாய் எங்க போறது? நம்மகிட்ட இருக்கிற கேஷ் எல்லாத்தையும் அவன் முன்னால கொண்டு வந்து கொட்டி அவன் காலை பிடிச்சாவது என் குழந்தை காப்பாத்துங்க. ஏய், கம் ஆன். நான் கேட்ட 5 லட்சம் ரூபாய் ரெடியா? பாருப்பா,
நீ கேட்ட அளவு பணம் இப்ப என்கிட்ட இல்ல. 50,000 கேஷ் இருக்கு. என்கிட்ட இருக்கிற நகைகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். இன்னும் இந்த வீட்டுல எதெல்லாம் எடுத்துட்டு போக முடியுமோ எல்லாத்தையும் எடுத்துக்க. 5 லட்சம் தான் வேணும்னு தகராறு பண்ணாத. தயவு செஞ்சு என் குழந்தை. பெரிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உன் வீட்டுக்கார வேலை செஞ்சு என்ன பிரயோஜனம்? கேவலம் 50,000 கூட சம்பாதிக்காம போனா இந்த ஆள் அந்த வேலைக்கு லாய்க்கு இல்ல. நீ ஒருத்தி இந்த ஆளை கட்டிட்டு இருக்கிற. ஒரு போலீஸ் கமிஷனர்னா 4 பக்கம் சம்பாதிக்கணும். ஒருத்திக்கு 2 பேரா கட்டிக்கணும். 5-6 பிசினஸ் பண்ணணும். ஊரு போறா பங்களா கட்டணும். அதுதான் பழைக்க தெரிஞ்ச ஆளு. என் புருஷன் ரொம்ப நல்லவரையா. உழைச்சு சம்பாதிக்கிற பணத்துல நாங்க நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமாப்பா. இவருக்கு லஞ்சம் வாங்கி பழக்கம் இல்ல. வேற பெண்களை ஏற எடுத்து பார்க்காதவரு. அந்த ராமர் மாதிரியே. தயவு செஞ்சு இந்த பணம் நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு என் மகளை விட்டுடுப்பா. விட்டுருப்பா. எங்களுக்கு ஆஸ்தின்னு ஒண்ணு இருக்குன்னா அது எங்க பொண்ணுதான். ஆமாய்யா. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நீ இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் என் மனசு சொல்லுது உன் பணத்தை கையால கூட தொடக்கூடாது. உன்னுடைய நல்ல குணத்துக்காகவும் உன் புருஷனுடைய சின்சியாரிட்டிக்காகவும் உன் பொண்ணை உனக்கே கொடுத்துறேன். ஜோதி வா. ஜோதி ஜோதி. மம்மி. கொஞ்ச நேரத்துல எங்களை என்ன பாடுபடுத்திட்டேன். இன்னைக்கு கூட சாப்பிடக்கூடாது. எங்கடா ஓட நின்றா? என்ன விஷயம்? நம்ம பிரௌனிய போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஆளை அரெஸ்ட் பண்ணது யாரு? இன்ஸ்பெக்டர் யுவராஜ். நியூ அப்பாயின்மெண்ட். வந்து 1 வாரம் கூட ஆகல. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு பாஸ். புது இன்ஸ்பெக்டரா? வணக்கம்மா. யாரா நீங்க? பக்தர்கள். பக்தர்களா? கோயில் அங்க இருக்கு. ஆனா தேவி இங்க இருக்கு. Idiot. பிடி. வேண்டாம் விடுங்க. பரத், அவங்க உங்ககிட்ட ஏன் கலாட்டா பண்ணாங்க? நோ, என்கிட்ட இல்ல. காயத்ரிட்ட கலாட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பதான் நான் வந்தேன். ஓஹோ. விஷயம் என்னன்னா, இவங்கள ஒருத்தனை நான் அரெஸ்ட் பண்ணிருந்தேன். அதனால தான் இவகிட்ட கலாட்டா பண்ணிருக்காங்க. எனிவே, தேங்க்ஸ் a lot. இப்பவும் தேங்க்ஸ் தானா? வீட்டுக்கு கூப்பிட மாட்டீங்களா? அது நீயே சொல்லு. முதல்ல நீ குடிக்கிறத நிறுத்து. நான் எதுக்காக குடிக்கிறேன்னு உனக்கு தெரியாத காயத்ரி? வேலை கிடைக்காதவங்க எல்லாம் குடிக்கத்தான் வேணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா? இல்ல இல்ல, இருந்தாலும் காயத்ரிக்கு என் மேல அண்ணங்கிற சிம்பத்தி கொஞ்சமாவது இருக்கும்னு நினைச்சேன். நீ குடிய நிறுத்துற வரைக்கும் எனக்கு அண்ணன் ஆக முடியாது, என் வீட்டுக்கு வர முடியாது. ஏய் காயத்ரி, நீங்க வாங்க போலாம். ஹாய் அஞ்சு. ஹாய் காயத்ரி. எவ்வளவு நாள் ஆச்சு வீட்டு பக்கம் வந்து? உள்ள வா. நீ எத்தனை நாள் ஆச்சு எனக்கு ஃபோன் பண்ணி? அத சொல்லு. அஞ்சு, எனக்கு உடம்பு ரொம்ப மோசமா இருக்குடி. டாக்டரை பாக்குறதுக்கும் வீட்டை கவனிச்சுக்கிறதுக்கும் டைம் சரியா இருக்கு. என்னாச்சு? வழக்கமானதுதான். மேரேஜுக்கு அப்புறம் எல்லாருக்கும் வர்றதுதான். அதாவது ஆஃப்டர் 3 months மேட்ரா? கில்லாடி தாண்டி. உடனே கண்டுபிடிச்சிட்டேன். அது சரி, எத்தனை மாசம்? கரெக்டா சொல்லணும்னா இப்ப 4th month ரன்னிங். ஓ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். உன் மேரேஜ் விஷயம் எதுவும் வந்திருக்கு? எங்க அப்பா டெய்லி தொலை பண்ணிட்டு தான் இருக்காரு. அதத்தான் நானும் சொல்றேன். யாராவது ஒரு நல்லவனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? அந்த முட்டாள எங்கேன்னு போய் தேடுறது சொல்லு. யாரு என்ன மூதேவி? வேற யாரு இருக்கானே எனக்குன்னு ஒரு முட்டாள் லவ்வர். யாரு? சக்தியா? அவர்தான். நீ அப்படி சொன்னியா? ஐயோ அஞ்சு. ஹாய் அஞ்சு. ஹாய் யுவராஜ். என்ன சிரிப்பு பலமா இருக்கு? அஞ்சு தான் சொன்னாளா? அவளுக்கு மூதேவி வேணுங்கற. எங்க இருக்கான்னு போய் தேடுங்க. Who is that மூதேவி? வேற யாரு? உங்க ஃப்ரெண்ட் சக்தி தான். ஏமா, என் ஃப்ரெண்டு சக்தி மூதேவியா தெரியறானா உன் கண்ணுக்கு? வேற என்ன சொல்றது? லவ்னாலே பதுங்குறாரு. இந்த தேசத்தையே தன் தலையில தாங்குற மாதிரி நினைக்கிறாரு.
6 மாசம் ஆச்சு என்ன காண்டாக்ட் பண்ணி. அட்லீஸ்ட் அஞ்சு நீ நல்லா இருக்கியானாவது விசாரிக்கலாம்ல? சரி அதெல்லாம் இருக்கட்டும், அவன் எப்படி இருக்கான்னு நீ விசாரிச்சியா? அட்ரஸ் கொடுத்திருந்தா தானே ராஸ்கல். ஐயோ என்னடி இப்படி எல்லாம் திட்டுற? அவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சா நீ என்ன பண்ணுவ? நேரா போய் ஷட்டை பிடிச்சு 2 கொடுத்துருவேன். கையாலியா வாயாலியா? செருப்பாலையே. சரி அஞ்சு இங்க வா வா வா. நீ வேற சும்மா இருக்க மாட்டே. அஞ்சு நான் அவன் அட்ரஸ் கொடுக்குறேன், நீ சொன்ன மாதிரியே செய்வியா? கண்டிப்பா. முதல்ல அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க. ஏய் ஏய் அஞ்சு என்னது? ஸ்டாப் இட் அஞ்சு. ஏய் வாட் இஸ் திஸ்? நிறுத்து அஞ்சு. வாட் இஸ் திஸ்? எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் பார்க்கறனால தான் பாலால அடிச்சேன், இல்ல காலால உதைச்சேன். ஏய் அஞ்சு மெதுவா மெதுவா. எல்லாரும் என் பேர் ஞாபகத்துல இருக்கா? எல்லாம் ஞாபகம் இருக்கு. முதல்ல கையெடு. ஜிமி நீ பிராக்டிஸ் பண்ணு ஒரு 5 நிமிஷம். வா கைய விடு. கம் ஆன். ஏய் ஏன் இந்த கோபம்? இந்த கோபத்துக்கு காரணம் என்னன்னு இன்னும் உனக்கு புரியலையா? உன்ன மாதிரி முட்டாள லவ் பண்ண பாரு, எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். அஞ்சு ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ அண்ட் மை பொசிஷன். எனக்கு உன்னைய அண்டர்ஸ்டாண்ட் ஆகல, உன் பொசிஷன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. நீ என்ன லவ் பண்றியா இல்லையான்னு கூட என்னால புரிஞ்சுக்க முடியல. How can I understand you? அஞ்சு it's true that I am in love with you. சரிதான். என்ன நிஜமாவே லவ் பண்றவரு இந்த 6 மாசமா எங்க மறைஞ்சிருந்தாரா? அதுக்கு காரணம் இருக்கு. அது என்னன்னு கேட்காது. ஏன் ஏன் கேட்க கூடாது? என்ன பண்ணிட்டு இருக்க? பிராக்டிஸ் பண்றத விட்டுட்டு ட்ரெஸ் பண்றியா? சாரி சாரி bloody get lost. ஏய் என்னடா பண்றீங்க? என்னது நாங்களா என்னடா பண்றோம் மச்சி? ஜஸ்ட் வேடிக்கை பார்க்கறோம் அவ்வளவுதான். get out from here. இன்னொரு தடவை உங்களை இங்க பார்த்து தொலைச்சிருவேன். என்னது எங்களை நீ தொலைச்சிருவியா? ஏய் எந்த ஊர்ரா உனக்கு? சக்தி ப்ளீஸ் சக்தி நான் சொல்றது கேளு சக்தி ப்ளீஸ் சக்தி அங்கட தகராறு பண்ணாத. இவனுங்களா நல்லவங்க இல்ல சக்தி. அத சொல்லுமா. சாரு ஊருக்கு புதுசு நினைக்கிறேன், நம்மள பத்தி ஐயாவுக்கு தெரியல போல இருக்கு. என்னடா தெரியல சொல்லுடா. சக்தி சக்தி வேணா சக்தி. ஏய் அவன் அந்த பொண்ணு சொன்னா அடங்கறனே வாடா போலாம். ஏய் ப்ளீஸ் சக்தி நம்ம 2 பேரோட ப்ராப்ளத்தை விட உனக்கு இதுதான் ரொம்ப பெருசா தெரியுதா? லுக் அஞ்சு எனக்கு இந்த bloody கேங்க பார்த்தாலே பிடிக்கிறது இல்ல. சின்ன பசங்களுக்கு போதை மருந்த சப்ளை பண்ணி அவங்க எதிர்காலத்தை நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களாலதான் இன்னைக்கு நம்ம நாடே கெட்டு போயிருக்கு. தேசத்தோட நிலையை பத்தி யோசனை பண்ற நீ என்னைக்காவது என் லவ் பத்தி கொஞ்சமாவது யோசனை பண்ணிருக்கியா? சொல்லு சக்தி சொல்லு. You are loving me or not? அஞ்சு I too love you but I can't marry you. லவ் பண்றதுக்கு இனிக்குது, ஆனா மேரேஜ் பண்றது கசக்குதா? ஏன் ஏன் சக்தி why? Tell me why? Because உங்க அப்பா ஒரு மினிஸ்டர். So what? சக்தி சக்தி ஐயோ எனக்கு டைம் இல்லைங்க. கூட்டணியில இருக்கிற ப்ராப்ளம் உங்களுக்கு தெரிஞ்சது தானே. இன்னும் 1 வாரத்துல பிரைம் மினிஸ்டர் பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டி காட்டணும்னு ஜனாதிபதி சொல்லிட்டாரு. அதுல ஏதாவது எசகு பிசகாச்சுன்னா நம்ம கதி. அதனால தாம் பதவியை காப்பாத்திக்கிறதுக்காக இந்தி தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் எல்லா தலைவர்களையும் சேர்த்து ஒரு செல்லுலார் கவர்மெண்ட் தயார் பண்றதுக்காக போயிருக்காரு நம்ம மந்திரி. ஏய் என்ன கவர்மெண்ட் உருவாக்க போயிருக்காருன்னு சொன்ன? அதாங்க செல்லுலார் கவர்மெண்ட். ஐயோ அறிவு கட்ட முண்டம். நானே ஒரு கைநாட்டுக்கு பிறந்த பையன், நீ அதை விட கேடகட்டவனு பிறந்தவன் போல இருக்கு. செல்லுலார் கவர்மெண்ட் இல்ல, செக்யூலர் கவர்மெண்ட். செல்லுலார்னா? செல்லுலார்னா இது. சரி செக்குலர்னா? செக்குலர்னா எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து பண்றது. எதை? அரசாங்கத்தை. ஏன் சார் ஒரு கை நாட்டுக்கு பிறந்ததா சொல்ற நீங்க கள்ளச்சாராயம் வித்து மக்கள் மப்பிள் இருக்கும்போது மந்திரி ஆயிட்டீங்க. இந்த இங்கிலீஷ் எப்ப கத்துக்கிட்டீங்க? என் மகளை கான்வென்ட்ல சேர்த்து விட்டேன்ல, அப்பல இருந்து அவ பேசுறத கேட்டு கேட்டு நானும் கத்துக்கிட்டேன். ஹலோ ஹோம் மினிஸ்டர் ஜொல்லுப்பட்டி பிஏ ஸ்பீக்கிங். முன்னாடி இருக்க 3 பல்ல எகிரிடும். ஏன் சார்? ஜொல்லுப்பட்டி இல்லடா கல்லுப்பட்டி. ஹலோ
ஹோம் மினிஸ்டர் கல்லுப்பட்டி ஸ்பீக்கிங். நான் டிடிக்கு. வணக்கம் நண்பா. நீ அனுப்புற காட்சி, அதை எடுத்துட்டு வந்த பிகர், அது கொடுத்த பார்ட்டி இருக்கே, சூப்பர்யா சூப்பர். எனக்கு ஒரு வேலை ஆகணும். என்ன செய்யணும் சொல்லு, அதை செய்யத்தானே மந்திரியா இருக்கிற தோழா. நம்ம பிரௌனிய போலீஸ் தள்ளிட்டு போயிட்டாங்களாம். அடிங்க. அது சரி, உங்க ஆளுங்களை பிடிக்க போலீஸ்காரங்களுக்கு எங்க இருந்து வந்தது அவ்வளவு தைரியம்? கல்ல, நம்மளை பத்தி அதுங்களுக்கு நல்லா சொல்லிவே. அத நான் பாத்துக்கிறேன். சிசிபிக்கு போன் பண்ணி அந்த பிரௌனியை வெளியே அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். ஓகே? ஏன் சார், நீங்களே போலீஸ்காரங்களுக்கு பவர் கொடுத்துட்டு அது நீங்களே மதிக்க மாட்டேங்கிறீங்களே? அதாவதுயா, நான் இந்த பதவிக்கு வர்றதுக்கு யார் உதவி பண்ணாங்களோ அவங்க நலம் தான் எனக்கு முக்கியம். டாடி, உங்களுக்கு உதவி பண்ணவங்க பத்தி கவலைப்படுறீங்க? எப்போது உங்க சொந்த மகளை பத்தி கொஞ்சமாவது கவலைப்படுங்க. ஐயோ, கொஞ்சமா என்னமா, முழுசா உன்னை பத்தி தான் நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உனக்கு இப்ப என்ன ஆகணும்? எனக்கு இம்மீடியட்டா மேரேஜ் ஆகணும் டாடி. குழந்தையே இல்லாதவ தொட்டில் கட்டின கதையா? பையனையே காண கல்யாணம் பண்ணுங்கிற? அப்படி சொல்லு. இந்த பருமா, உனக்கு பூரண சுதந்திரம் கொடுத்திருக்கேன். நீ யார வேணாலும் செலக்ட் பண்ணு, யார வேணாலும் லவ் பண்ணு. ஆனா மேரேஜ் என் முன்னாடி தான் நடக்கணும். தெரிஞ்சுதா? டாடி, லவ் வர செலக்ட் பண்ணியாச்சு, லவ்வும் பண்ணியாச்சு. ஆனா மேரேஜ்ல தான் ப்ராப்ளமே டாடி. ஏமா, என் முன்னாடி மேரேஜ் நடக்கிறது ஒத்துக்க மாட்டானா? இல்ல, உங்களையே வேண்டாங்கறாரு. ஏயா அசோக், என்னையா அது? பெத்த அப்பனையே வேண்டான்னு சொல்றானாமே அவன். உங்க புகழ் அவன் வரைக்கும் பரவி இருக்கு. அவனுக்கு தேவை உங்க டாக்டர் ஒன்லி. எனக்கு என்ன சந்தேகம்னா, என் மக ஏதாவது ஆப்போசிஷன் லீடர் பையன் யாரையாவது லவ் பண்றாளோன்னு தான். ஐயோ டாடி, நான் லவ் பண்றவரு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், ஜென்டில்மேன், ஆங்கிரி மேன் அண்ட் ஹீமேன் டாடி. என்ன அநியாயம்? உங்க பொண்ணு ஒரேடியா 4 மேன லவ் பண்ணுதான். இரியா, இங்க பாருமா, உனக்கு என்னாட்டம் ஒரு அப்பம் கிடைக்கிறது கஷ்டம். நீ யார வேணாலும் லவ் பண்ணு. ஆனா ஒரு பையனை மட்டும் தான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். தெரிஞ்சுதா? வேலை வெட்டி இல்லாதவனா இருந்தாலும் பரவாயில்ல, கூட்டிட்டு வா. அவனுக்கே உன்னை கொடுத்து ஒரு கோயில்ல வச்சு மேரேஜ முடிச்சிடுறேன். ஒரு மினிஸ்டர் தன் பொண்ணுக்கு சிம்பிளா மேரேஜ் முடிச்சாருன்னு பப்ளிக்ல சிம்பத்தியை நான் கெயின் பண்ணிடுறேன். உனக்கு மேரேஜ் ஆன மாதிரி இருக்கும், எனக்கும் பொலிட்டிக்கல்ல லாபம் கிடைச்ச மாதிரி இருக்கும். என்னங்கிற? டாடி டாடி, நான் அவரை கூட்டி வரேன் டாடி. கூட்டிட்டு வரியா? ஆனா ஒரு பையனை மட்டும் தான் கூட்டிட்டு வரணும். என்ன? Thank you டாடி. என்ன அசோக், எப்படி அறிவு? 1000 தான் சொல்லுங்க. ஜொல்லுப்பட்டி தான் சார். நீங்க 2 பேரும் எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கும். தேங்க்யூ. Many happy returns of the day. Thank you. எங்க வெட்டிங் anniversary-க்கு bless பண்ற நீங்க 2 பேரும் என்னைக்கு கல்யாணம் பண்ணி போறீங்க? சொல்லு. நீ ரெடினா மாலையும் ரெடி. 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தா பேரு விளங்க இங்கு வாழணும். சொலவனத்தில் ஒரு சொடி குயில் போலத்தான் பேரு விளங்க இங்கு வாழணும். 100 வருஷம் நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும். ஏய், சந்தோஷமா வாழ்த்துறாரு உம்முன்னு இருக்க. Come on, take it. Thank you. இவர் யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் சர்ப்ரைஸா இருக்குமே. Don't worry, I will tell you. He is my friend Mr. Bharat and this is Gayatri, my friend. He is her husband.